திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலையது தானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். இந்த அழகான பாடல் திருமூலர் அருளிய திருமந்திரத்தில் வரும் ஒரு தத்துவ பாடலாகும். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள், ஒரு உயிரின் பிறப்பையும் அதன் வாழ்வின் முடிவையும், அதாவது இறப்பையும் நாம் பிறப்பதற்கு முன்பே தீர்மானித்தவன் அந்த இறைவன். அவன் யார்? சிவபெருமான். உரையும் அறநெறி நாடில். அப்படிப்பட்ட இறைவன் எங்கு வாழ்கிறான்? அவனுடைய தர்ம நெறி என்னவென்று நாம் ஆராய்ந்து தேடி பார்த்தால், இடியும் முழக்கமும் ஈசன் உருவம். வானத்தில் தோன்றும் பேரிடியும் அதன் பயங்கர முழக்கமும் வேறு ஒன்றுமல்ல, அவை ஈசனின் கம்பீரமான உருவமும் அவனது குரலுமே ஆகும். கடிமலர் குன்றம் மலை அதுதானே. மனம் வீசும் மலர்கள் நிறைந்த உயர்ந்த மலைகளும் குன்றுகளும் அந்த இறைவனின் உடல்தான். அவனே மலை வடிவாகவும் இருக்கிறான். சுருக்கமாக சொன்னால், இறைவன் எங்கோ தூரத்தில் இல்லை, பிறப்பையும் இறப்பையும் கடந்து இயற்கையின் பேராற்றலாக இடி மின்னல் மலை காடு அவனே நிறைந்திருக்கிறான். இந்த பாடலுக்கு என்று தனியாக ஒரு சிறிய வரலாற்று கதை எதுவும் கிடையாது. சைவ சித்தாந்த தத்துவம் இருக்கிறது. முன்பொரு முறை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் நம்மில் யார் பெரியவர் என்ற அகந்தை வந்தது. அப்போது சிவன் அவர்கள் முன்னே ஒரு பெரிய நெருப்பு மலையாக தோன்றி, யார் என் அடியையும் முடியையும் காண்கிறார்களோ அவரே பெரியவர் என்றார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து நிலத்தை தோண்டி கொண்டு அடியை தேடினார். பிரம்மதேவன் அன்னப்பறவையாக மாறி வானத்தில் முடியை தேடி பறந்தார். ஆனால் இருவராலும் ஈசனின் எல்லையை காண முடியவில்லை. இறுதியில் தங்கள் தவறை உணர்ந்து ஈசனிடம் சரணடைந்தனர். இந்த கதையைத்தான் இப்பாடல் தத்துவார்த்தமாக சொல்கிறது. பிரம்மனும் விஷ்ணுவும் தேடிய அந்த முடியும் பிறப்பும் கடந்த ஆதி அந்தமில்லாத இறைவன் யார்? மனிதர்களாகிய நாம் இறைவனை ஒரு குறிப்பிட்ட சிலைக்குள்ளோ அல்லது கோயிலுக்குள்ளோ மட்டுமே தேடுகிறோம். ஆனால் இப்பாடல் இயற்கையே இறைவன் என்று கூறுகிறது. வானத்தில் இடி இடிக்கும் போது பயப்பட தேவையில்லை. அது ஈசனின் கம்பீர நாதம், முழக்கம் என்று கூட கூறலாம். அசைக்க முடியாத இமயமலையும் திருவண்ணாமலையும் ஈசனின் உடல் அமைப்பு. இதன் நீதிதான் என்ன? இயற்கை மதிப்பதே இறைவனை வழிபடுவதாகும். பிறப்பையும் இறப்பையும் அவன் கையில் கொடுத்துவிட்டு இயற்கையோடு இயைந்து அறநெறியில் வாழ்வதே மனிதனின் கடமை என்று கூறுகிறார். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசன் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே.